போகாது. அநியாயம் செய்ய அல்லாஹ் யாருக்கும் விட மாட்டான். மேலான பெரியாரை சோதரே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எந்த சிரமம் வந்தாலும் அல்லாஹ் அதற்கு பிறகு சஹாபிகளுக்கு வச்ச மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மக்காவை இதே ரமதானில என்ன செஞ்சாங்க? வெற்றி அடைகிறதுக்காக போனாங்க. உள்ள போய் சுப்ஹானல்லாஹ் காட்டிய பணிவு இருக்குதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இந்த நாடி துண்டு ஒட்டகத்துடைய அந்த மேல இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிமிலா. அதுல படுது நபியில. அந்த அளவு பணிஞ்சி குனிஞ்சி போறாங்க. 8000 பேர் மக்காவுடைய வெற்றிக்காக. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தளபதியா போறார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா காலாப்படை தளபதியாக, காலித் இப்னு வலீத் குதிரைப்படை தளபதியாக, முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலைப்பாகை கட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அதிகமாயிட்டா கருப்பு தலைப்பா கட்டிடுவாங்க. கருப்பு தலைப்பா கட்டிடுவாங்க. போறாங்க. எந்த அளவு பணிவு! இந்த தாடி அங்க போய் இந்த ஒட்டகத்துடைய திமிழ்ல படுதுன்னா எவ்வளவு குனிஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் போவாரா உள்ள? இவ்வளவு அநியாயம் செய்யப்பட்ட ஊருக்குள்ள வெற்றி வீரராக போறாருண்டா அப்படி போக முடியுமா? அப்படியா போவாரே? எல்லாம் நிறைஞ்சிட்டாங்க. என்ன ஆக போகுது? பெண்கள் முடிஞ்சு போச்சு, சிறுவர்கள் முடிஞ்சு, வயசாளிகள், வாலிபர்கள் 26 மக்கால ஓட போகுது என்று மக்கா குறைஷிகள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒமன் தஹல தார் அபூ சுஃபியான் வஹுவ ஆமினுன். அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போனா அவருக்கு பாதுகாப்பு, காபத்துல்லாவுக்கு போனா அவருக்கு பாதுகாப்பு, ஆயுதத்தை கீழே வச்சா அவருக்கு பாதுகாப்பு, சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, வயோதிபர்களுக்கு பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். வாளை தூக்காத அளவு பாதுகாப்பு. குறைஷி எல்லாம் வந்தாங்களாம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போறீங்க? சொன்னா லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். ஒரு விட்டாச்சு உங்களை எல்லாம் மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, உலகத்தில் ஒரு தலைவனை காட்ட முடியுமா இப்படி? அநியாயம் செய்யப்பட்டு, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு, சஹாபிகளை கொலை செய்யப்பட்டு, பொருட்களை சூறையாடி, மக்காவிலே பிறந்த ரசூலுல்லாஹ்வுக்கு உரிமையை மறுக்கப்பட்டு 3 வருஷம் ஷுஐப் அபீ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி வைக்கப்பட்டு, என்ன கொடுமை சோதரர்களே! எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. மக்காவுடைய வெற்றியும் பொழுது ஹதரத்